இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ட்ரிப்பாக கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் ஒரு ரெசார்ட்டில் தங்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நானும் என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணது தான் கொடைக்கானல். கொடைக்கானல்னாலே உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அழகான அந்த லேக்கு, அழகான அந்த பூ, மிஸ்ட்டு, ஃபாகு அப்படின்னு இயற்கையாக செம்மையாக இருக்கும் கொடைக்கானல். அதான் ஞாபகம் வரும். பட் நாங்கள் போனப்போ அங்கே பார்த்ததே வேறு. அது எதனால் அப்படின்னா, நாங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அது. நாங்கள் முன்ன பின்ன தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு ரெசார்ட்டில் போய் ரூம் புக் பண்ணிட்டோம். நாங்கள் போனது ஒரு சீசன் டைம் அப்படின்றதுனாட்டி அப்போ ரூம் கிடைக்கவே பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச ரூமை விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ரூம் சொன்னார். அங்கேயே இன்றைக்கி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கொடைக்கானல் கொஞ்சம் தள்ளி வில்லேஜ் சைடு அப்படின்னு. சரி இருந்துட்டு போவோம், ஒரு 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லி கிளம்பிட்டோம். பட் அந்த சைடு லைட் எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது. ரோடு கூட அங்கிட்டலாம் சரியாக இல்லை. செம்ம டார்க்காக அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழியே பயமாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரூம்லாம் எதுக்குடா, வழியே பயங்கரமாக இருக்குது, வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். பட் நான் தான் இதில் என்னடா இருக்குது, வாடா பார்த்துக்குவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் மொதல் நாள் நைட்டு எதுவுமே நடக்கலை. நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொடைக்கானல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபுல்லாக போய் அன்றைக்கி நைட்டு காலையில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு 2வது நாள் தூங்குறதுக்கு ரெசார்ட்டுக்கு வந்தோம். நாங்கள் ரெசார்ட்டுக்கு காரை நிப்பாட்டிட்டு உள்ளக்க போனோம். உள்ளக்க போகையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த அங்கிட்டு ரோடே கிடையாது, மண் தான் அப்படின்றனாட்டி அந்த சகதியாக இதாக தான் கிடந்துச்சு. சரின்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிட்டு மலைக்கு கதவுலாம் சாத்திட்டு பயங்கரமாக அந்த நெருப்பெல்லாம் பொருத்திட்டு கொஞ்சமாக குளிர் காஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம். படுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இடையில ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரையில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஜன்னல் சைடில் இருந்து ஏதோ ஒரு புரியாத பாஷையில் முணுமுணுக்கிற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு நல்லா. நானும் வெளியே யாரோ நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கத்தில் போய் என்ன தான் பேசுகிறாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து நல்லா உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த லாங்குவேஜ் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஏதோ ஒன்று உளம்புற மாதிரி வேகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த டயத்தில் அங்கே யாரா வரப்போகிறா அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை கேட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் விடிஞ்சு காலையில் நாங்கள் வெளியே போய் பார்த்தோம். இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகையில் காரை சுற்றி கால் தடம், அதாவது அது நாங்கள் போட்டிருந்த அந்த கால் தடமே கிடையாது. அதை நாங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணோம். காரை சுற்றி பயங்கரமாக அந்த கால் தடம் இருந்துச்சு. வெறும் காரை சுற்றி மட்டும். அதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாத்துக்கும் அல்லையே பிடிச்சிருச்சு. என்னடா இது, அப்போ நான் நேற்று கேட்ட சவுண்டு கண்டிப்பாக ஒரு மனுஷனோட தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரியலை. சரி வேறு ஏதாவது விலங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் விலங்கோட கால் தடமாக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்துச்சு அந்த ஃபுட் பிரிண்ட்டு. சரி நீ அதெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள இதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மழுப்பி வண்டியில் ஏற்றி அதுக்கு அடுத்த நாளும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த நாள் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வரையிலேயே என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதோ, என்னெல்லாம் ஆக போகுதோ அப்படி இப்படின்னு நிறையா பயப்பட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அன்னைக்கு
அவங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நாங்களும் அந்த ட்ரிப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இன்னவரே அங்கே நான் கேட்டது ஒரு மனுஷனுடைய சவுண்டா, என்ன சவுண்டுன்னு தெரியல. எதுக்கு எங்கள் காரை சுற்றி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது உண்மை. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாவது ஹாரரான த்ரில்லரான சம்பவம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்டோரியை அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன்.